வெல்கம் டு மகாலட்சுமி vlog சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். திடீர்னு எனக்கு தோணுச்சு, வந்து நம்ம வந்து இந்த பிளாக் கலர் வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம்ல இந்த கட்டையில், அதில் சரி கலர் கோலம் போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு 40 ரூபா தான் இந்த வாட்டர் கலர் பெயிண்ட்டு. சரிங்களா, 40 ரூபா இருந்தால் போதும், நமக்கு பிடிச்ச மாதிரி அழகாக கலர் கலராக கோலம் போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அழகாக இப்போ நம்ம கோலம் போட போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். சரிங்களா, நல்லா ஒயிட் கலரை எடுத்து இந்த கோலப்பொடியோட அச்சு அந்த இது நல்ல ரவுண்டாக இருக்குல்ல, அதை அழகாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு, நமக்கு இடம் இதில் கொஞ்சம் இந்த அளவு தான் போட முடியும், இதுக்கு மேலே பெரிய கோலம் போட முடியாது. சரிங்களா, அதனால் சரி இந்த அளவே போதும் அப்படி சொல்லிட்டு அழகாக ஒயிட்டை வச்சு அழகாக ரவுண்டு போட ஆரம்பித்தாச்சு. சரிங்களா, அழகாக ரவுண்டு அப்படியே போட்டாச்சு. பாருங்கள், அழகாக வந்துருந்துச்சு. அந்த ஒயிட் கலருக்கும் அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டு மேலே அந்த ஒயிட்டு அழகாக வரையும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், டெங் அழகாக இருக்குல்ல. இதுக்கு நடுவில் நம்ம இப்போ ரங்கோலி போட போகிறோம். சரிங்களா, அதனால் ஒயிட்டை நல்லா எடுத்து அழகாக வரைஞ்சிக்கலாம். நான் கேமரா கரெக்டாக வைக்கல போல், அதனால் கொஞ்சம் கை தான் தெரிகிற மாதிரி இருக்குது. அப்படியே வரைஞ்சிக்கலாம். ரங்கோலினாலே இந்த பூ இருந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் சரின்னு சொல்லி இந்த கோலமே போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு அழகாக வரைய ஆரம்பிச்சாச்சு. பாருங்களேன், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த வீடியோ எடுத்து 2 நாள் ஆச்சுப்பா, வாய்ஸ் கொடுக்க டைம் இல்லாமல் அப்படியே வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி டைம் இருந்துச்சு, சரி கண்டிப்பாக நம்ம வாய்ஸ் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அழகாக வரைய ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்னும் ஏதாவது டிசைன் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சரி இந்த பூவே அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம கலர் கொடுக்க போகிறோம், கலர் கலராக கலர்ஃபுல்லான கோலமாக மாற்ற போகிறோம். அதனால் இந்த மாதிரி டிசைன் கொடுத்தா தான் நம்ம உள்ள கலர் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் கொடுத்தேன். அப்படியே கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு போர் அடிக்கும்ல அதனால். சரிங்களா, எல்லோ கலர் கொடுத்துட்டு அப்புறம் வேறு என்ன கலர் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எல்லா கலரும் இருக்கா, என்ன கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு தானே நம்ம பெயிண்ட் அடிக்க முடியும். நம்ம வாசல்லையே கோலம் போடும்போது இந்த கலருக்கு இந்த கலரு மேட்ச் ஆகுமா, கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு தானே நம்ம கோலம் போடுவோம். அந்த மாதிரி தான் நான் யோசிச்சு பார்த்து கலர் செலெக்ஷன் பண்ணி அடித்தேன். அப்புறம் எல்லோ கொடுத்ததுக்கப்புறம் ரெட் கலர் கொடுத்தேன். பாதி 3D கோலம் மாதிரி, சரி பாதி கலரு அப்படி கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பாருங்கள், பச்சை கலர் ரொம்ப அழகாக இருக்குல்ல. அந்த மஞ்சள் சிகப்பு பச்சைனாலே ஒரு தனி அழகு தானே. அப்புறம் ப்ளூ, எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர், எனக்கு ப்ளூ தான்ப்பா ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, உங்களுக்கு இந்த கலரு வாட்டர் கலர் பெயிண்டில் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். சரிங்களா, இன்னும் கோபுரத்துக்கு நான் பெயிண்ட் பண்ணலை, அதனால் நான் சரி லைவு போட்டு நம்ம பெயிண்ட் பண்ணலான் இருக்கேன். அப்போது லைவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து எல்லோருக்கும் பிடிச்ச கலரை கோபுரத்துக்கு அடித்து கலர்ஃபுல்லான கோபுரமாக மாற்றிடலான் இருக்கேன். சரிங்களா, அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்படியே வரைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உள்ளே எல்லாம் கலர் கொடுத்தாச்சு. அப்புறம் சரி அப்படியே கலர் கொடுத்தது அப்படியே ரவுண்டு போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சக்கரம் மாதிரி, கோலத்துக்கு நடுவில் ஒரு கலர் சக்கரம் இருக்கிற மாதிரி வரைஞ்சி விட்டேன். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்களேன், அப்புறம் பிங்க் கலர் எடுத்தேன். பிங்க் கலர் எல்லாருக்கும் பிடிக்கும், பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அந்த கலரு. இந்த கலரில் சேலை கட்டினா சூப்பராக இருக்கும். அது பட்டு சேரீயில் இந்த பிங்க் கலரில் பிளாக் கலர் பார்டர் அப்படியே பட்டு சேரீ கட்டினா செம்மையாக இருக்கும். ஏன் பட்டு சேரீனா
இந்த கலரில் பட்டு சேரீ வந்து பார்டரில் வந்து பிளாக் இருக்கணும். அந்த பிளாக்குக்குள்ளே வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஜருகு வச்சு இருக்கணும். ப்ளெயினாக ஜருகு இருக்கணும். பிளாக் மேலே கோல்டன் கலர் ஜருகு வந்து அப்படி நம்ம வந்து சேரீ கட்டினா செமையாக இருக்கும். நான் வந்து கோலமே இவ்வளோ செலெக்ஷன் பண்ணி கலர் வந்து இதுக்கு அது நல்லா இருக்குமா, அதுக்கு இது நல்லா இருக்குமா அப்படின்னு தான் செலெக்ஷன் பண்ணி தான் போடுவேன். அந்த மாதிரி சேரீயும் கட்டினாலுமே இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸ் நல்லா இருக்குமா, இல்லை இந்த சேரீக்கு என்ன ப்ளவுஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சிலாம் பண்ணுவேன். ஆராய்ச்சி பண்ணி கலர் மேட்சிங் கரெக்டாக இருந்தால் தான் நான் வந்து சேரீயே கட்டுவேன். நம்ம வந்து எனக்கோ ஒரு நாள் வந்து சேரீ கட்டுறோம். அதனால் அப்படி சேரீ கட்டினாலும் அந்த சேரீக்கு அந்த ப்ளவுஸு மேட்சிங்காக இருக்கணும். மேட்சிங் வந்து ரொம்ப முக்கியம். வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி கலர் கோலத்துலேயும் மேட்சிங் எனக்கு ரொம்ப முக்கியம். பார்த்து பார்த்து பண்ணுவேன். பாருங்களேன், அந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணேன். அழகாக தான் இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஏதாவது இந்த கோலத்தை நல்லா பெருசாக்கணுமா என்னன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு தோணுது போதும் இந்த அளவே, இதே நீட்டாக இருக்குங்கிற மாதிரி தோணுது. அப்புறம் இந்த இடத்துல நம்ம தெய்வங்களை வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். அதனால் அங்கே ஒரு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அழகான ஒரு கோலம் போட்டாச்சு. சரிங்களா, சிம்பிளான கோலம் தான், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்புறம் இந்த சைடு கோபுரம் ரொம்ப ப்ளைனாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. என்ன வரையலாம் அப்படி சொல்லி யோசிக்கும் போது என் பையன் வந்து மகா குடுமகா நானும் வரைகிறேன் அப்படி சொல்லி இந்த சின்ன பையன் எதுலனாலும் ஆர்வமாக கலந்துக்குவான். அந்த மாதிரி குடுமகா நானும் பெயிண்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஒயிட்டு வச்சு வரைஞ்சிட்டு இருந்தாங்க. பாருங்க, லோகேஷ் நல்ல பையன்ப்பா. அம்மாவுக்கு வந்து அம்மா பாவம்னு எந்த விஷயமா இருந்தாலும், சமையலாக இருந்தாலும் சரி, வீடை க்ளீன் பண்ணுற வேலையாக இருந்தாலும் சரி, எதுனாலும் ஆர்வமாக வந்து மகா பூஜையாக இருந்தாலும் சரி, மகா குடு நானும் பண்ணுறேன் அப்படி சொல்லி கலந்துக்குவான். பெரிய பையன் பார்த்துக்கிட்டு அங்கிட்ட அவங்ககிட்ட நடந்துட்டு போனால் அவன் கண்டுக்கவே இல்லை. பாருங்களேன், இந்த பையன் வந்து மகா இந்த கலரு இது என்ன மகா இப்படி பார்டர் இப்படி பண்ணி விட்ட அப்படின்னு. பார்டர் மட்டும் எனக்கு என்னமோ சரியில்லாத மாதிரி தோணுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, சரி பார்டர்னா அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து லைட்டான ஒயிட் கலர் ஜிகினா கலந்துருக்கும்ல, அந்த ஒயிட் வச்சு அடிச்சிருந்தேன். அது நல்லாவே இல்லை, டார்க்காக எடுத்தே காட்டலை. ப்ளைன் ஒயிட் அடிக்கும் போது தான் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இங்கே வந்து குட்டியாக விளக்கு வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து விளக்கு வரைய ஆரம்பிக்கிறேன். எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து கோலத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கம் விளக்கு இருந்தே ஆகும். எந்த சைடுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ராஜபாளையம், சரிங்களா, மதுரை சைடு, மதுரைக்கு அடுத்து ராஜபாளையம். அதனால் நாங்களாம் வந்து எங்கள் ஊரில் கோலம் போட்டோம்னா கண்டிப்பாக 2 விளக்கு இருந்தே ஆகணும். அது இந்த மாதிரி அகல் விளக்கு, இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று, இல்லைன்னா குத்து விளக்கு. வாசலில் கோலம் போட்டு 2 சைடு 2 குத்து விளக்கு வச்ச மாதிரி வெள்ளி செவ்வானா வந்து நாங்கள் கோலப்படியிலே அழகாக வரைவோம். அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துருச்சா. சரி, இந்த கோபுரத்துக்கு முன்னாடி இந்த 2 விளக்கு அகல் விளக்கு வரைகிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் வந்து அகல் விளக்கு வச்சுட்டு அகல் விளக்குக்கு ஸ்டாண்டு வைப்போம்ல, எப்படி சொல்கிறது, அகல் விளக்கு கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வரைஞ்சா தானே அழகாக இருக்கும். அப்போ நான் வரையும் போது என் பையன் கேட்டால், என்னது மகா விளக்கு கீழே என்ன வரைகிற அப்படின்னு கேட்குறேன். என் குட்டி பையன், இந்த ஸ்டாண்டு தான், அப்படி இருந்தால் தானே நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு, வெறும் அகல் விளக்கு நல்லா இருக்காதுல்ல. நான் வரையும் போது என் பையன் கேட்டான், என்ன மகா வரைகிறீங்க அப்படின்னா, ஸ்டாண்டு தம்பி அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், அழகாக வந்து நம்ம கோலம் போட்டாச்சு. அழகாக கோலம்லாம் போட்டாச்சு. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் வந்து என்ன தான் நம்ம கோலம் போட்டாலும் அந்த மஞ்சள் குங்குமம் வச்சா தானே அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் எடுத்துகிட்டு, எல்லோ கலரும் மஞ்சள் கலரும் நடுவில் புள்ளி வச்சு விட்டுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள். அப்புறம் வந்து பார்க்குறக்கு எனக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கோலம் வந்து நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருந்துச்சு பாருங்களேன். அப்புறம் வந்து இந்த குத்து விளக்குலையும் குத்து விளக்குங்கிறீங்க பாருங்கள், அகல் விளக்கில் 2 சைடும் இந்த மஞ்சள் குங்குமத்தில் வந்து கண்டிப்பாக வச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் வந்து அப்படியே வந்து மஞ்சள் கலர் பெயிண்ட் எடுத்து நடுவில் வச்சுட்ருக்கலாம் சென்டரில். நமக்கு வந்து அது ஒரு மஞ்சள் குங்குமம் வச்ச மாதிரியே அழகாக இருக்கும் அதில் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அழகாக வச்சாச்சு. சரிங்களா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த கோபுரத்தை எடுத்து வச்சு நம்ம வந்து அழகாக மகாலட்சுமி அம்மனுக்கு பூஜை பண்ண போகிறேன். சரிங்களா, கண்டிப்பாக எல்லோரும் பூஜையில் கலந்துக்கோங்க, எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். சரிங்களா, அப்புறம் அப்படியே வந்து விளக்குக்கு வந்து மஞ்சள் வச்சாச்சு. இப்போ வந்து ரெட் கலர் எடுத்து வந்து புள்ளி வைக்க போகிறோம். சரிங்களா,
எனக்கு இந்த கோலம் போடுற வேலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இது மாதிரி பெயிண்டிங்கு, வரைகிறது அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ப்பா. எல்லா வேலையுமே எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். டெய்லரிங் தெரியும், வரைகிறது தெரியும். எல்லாமே வந்து நானாக பழகிக்கிட்டது தான். இந்த மாதிரி இது மாதிரிலாம் நல்ல வேலையெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வேன். அதே மாதிரி என் சின்ன பையனும் என் கூட சேர்ந்து என்னைய மாதிரியே இன்ட்ரெஸ்ட்டாக எதுனாலும் கலந்துக்குவான். வீட்டுக்குள்ளேயே தான் கலந்துக்குவான். மகா குடு நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். பெரிய பையன் அந்த இன்ட்ரெஸ்ட் வரவே முடியுதுப்பா பெரிய பையனுக்கு. அப்புறம் அப்படியே வந்து நாளைக்கு ஒரு குட்டி பூஜை இருக்குது. கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் சரிங்களா. கோபுரத்துக்கும் நாளைக்கு வந்து நம்ம கோபுரத்தை கலர்ஃபுல்லாக ஆக்குறோம். அழகா கலர் கொடுத்து அழகா கோபுரத்தை ரெடி பண்ணிடலாம் நாளைக்கு. அப்புறம் வந்து கோலம்லாம் போட்டாச்சு. சரின்னு சொல்லிவிட்டு இவங்கள எடுத்து அந்த நம்ம பூஜை பண்ணுவோம்ல அந்த இடத்துல வச்சிடலாம். 40 ரூபா பெயிண்ட்டு எவ்வளோ அழகாக கலர் கோலம் நமக்கு கிடச்சிருச்சு. வந்து எப்படி சொல்கிறது, பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வாங்க எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இன்னும் தீபம் ஏற்றி பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த கலர் கோலம் நடுவில் வந்து அழகாக ஒரு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றினா ரொம்ப அழகாக இருக்கும்னு தோணுது. நாளைக்கு கண்டிப்பாக பூஜை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ தரேன் சரிங்களா. பாருங்களேன், இந்த இடம் பார்க்கும்போது அப்படியே உள்ளே வரும்போது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இடமா இருக்குது. ஒரு மங்களகரமான இடமா இருக்குது. இன்னும் தீபம் ஏற்றி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. அப்படியே வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்கப்பா.